இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹோம் டூர் பார்க்க போறோம். அக்கா மாமா புடி. இவன் தான் என் புருஷன். நானு ஹலோ மக்களே, நான் தான் சங்கீதா. இதுதான் என் ஃபேமிலி. வா ஜமுனா, எப்படி இருக்க ஜமுனா? நல்லா இருக்கேன்ப்பா. ஆமா, இந்த தம்பி யாரு? அவன் ஒரு பைத்திய ஆண்டி, கண்டுக்காதீங்க. அப்புறம் ஆண்டி நல்லா இருக்கீங்களா? இந்தாங்க ஆண்டி தண்ணி. உன் மருமக எவ்வளவு நல்ல பொறுப்பா இருக்கிறா. ஆண்டி நல்ல பேர்லாம் வாங்குற. சூப்பர் சூப்பர். என்ன விஷயமா வந்த ஜமுனா? என் பொண்ணுக்கு கல்யாண நிச்சயம் இருக்கு. ஆமால, அடுத்த மாசம் கல்யாணம் இல்ல? மாப்பிள்ளை வீட்டுல 80 சவரம் கேக்குறாங்க. ஆனா இப்போ 50 சவரம் ரெடி பண்ணிட்டேன். இன்னும் 30 சவரம் தான். எப்படி ரெடி பண்றதுன்னு தெரியல. 30 சவரம் தானே? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துறேன்னு சொல்ல வேண்டியது தானே? அத சொன்னா அங்க ஒத்துப்பாங்களா நான் தெரியலையே. அப்ப கல்யாணத்தை நிறுத்துங்க ஆண்டி. அபி, நீங்க சும்மா இருங்க அத்தை. இப்போ உங்க பொண்ணை 50 சவரம் நகை போட்டு அனுப்பிட்டீங்க. அப்புறம் அவங்க வீட்டுல 30 சவரம் நகை கேட்டு உங்க பொண்ணை டார்ச்சர் பண்ணா என்ன பண்ணுவீங்க? அவங்க நல்ல குடும்பம் தாமா எல்லாரும் சொன்னாங்க. அத நீங்க பாத்தீங்களா? இல்ல அவங்க வீட்டுல இருந்தீங்களா? நல்ல குடும்பம்னு சொன்னா நல்ல குடும்பம் ஆயிடுவாங்களா? எதனா பிரச்சனைனா பொண்ணு தானமா அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். நாம ஏன் அட்ஜஸ்ட் பண்ணோம்? பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு தான் அவளுக்கு நடக்கிறத அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா முடியாதான்னு தெரியும். இப்ப என்னமா பண்றது? அவங்க ஃபேமிலி கிட்ட 30 சவரன் நகை வேணுமா இல்ல உங்க பொண்ணு வேணுமான்னு கேளுங்க. அவங்க 30 சவரன் நகை தான் வேணும்னு சொன்னாங்கன்னா அவங்க குடும்பத்துக்கிட்ட கும்பிடு போட்டு கிளம்பிடுங்க. எல்லார்கிட்ட சொல்லிட்டேனம்மா. ஷோ, எல்லார்கிட்டயும் சொன்னா வாழ போறது அவங்கல்ல, உங்க பொண்ணுதான். பாத்தியா சங்கீதா, உங்க மருமக எவ்வளவு பொறுப்பா பேசுறா. ஆமா ஜமுனா, அவளுக்கு தோணுனது கூட நம்ம 2 பேத்துக்கு தோணாம போயிடுச்சு. இப்பயே மாப்பிள்ளை வீட்டுல பேசி ஒரு நல்ல முடிவா எடுக்கிறேன். நான் வரேன். வரேன் அபி. சரி. அபி, என்ன அபி திடீர்னு இப்பெல்லாம் பேசுற? இன்னும் பேசாம போனா போன உசுருக்குலாம் வேல்யூ இல்லாம போயிடும். நீ சொல்றது கரெக்ட் தான் அபி. கல்யாணத்துக்கு காசு கேட்கறவங்க குடும்பம் நடத்துறதுக்கே தகுதி இல்லாதவங்க. இனியும் இதெல்லாம் பொறுத்துட்டு இருக்க முடியாது. கரெக்ட் தான் அத்தை. அக்கா நீ சூப்பரா பேசுன. நீ பேசுனது கேட்டு அந்த ஆன்ட்டியே மனசு மாட்டாங்கன்னா பாத்துக்க. நான் பேசுறத கேட்டு அந்த ஆன்ட்டியே மாறிட்டாங்கன்னா கண்டிப்பா இந்த சமுதாயமும் மாறும். அதுக்கு நான் பேசுறேன், மாத்துறேன்.